திரு தனியரசு, பாஜக அழுத்தம் கொடுத்து அதிமுகவை கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வந்துடுச்சுன்னு பேசுறோம். ரெண்டு தரப்புக்கும் ஒரு இணக்கமான சூழல் இல்லை ஒரு வாரமா அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா பாஜகவை தவிர்த்த வேற சாய்ஸே அதிமுகவுக்கு இல்லை. பாஜகவோடு கூட்டணி இல்லாத நிலையில நிறைய வாக்குகள் இழந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அந்த கட்சிக்கு போனதே இல்லைன்னா இனிமே அதை பத்தி கவலைப்படுறதுலையும் வாய்ப்பு இல்லைன்னா வேற என்ன வாய்ப்பு இருக்கு? பாஜக இல்லாத வாய்ப்பு அதிமுகவுக்குன்னா என்ன இருக்கு? கேள்வியிலேயே மிக முக்கியமான பதில் இருக்கு. அதாவது பாஜகவை தவிர அதிமுகவுக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்குன்னா, பாஜக கூட இருந்து பாஜகவினுடைய நிழலில் பாஜகவின் விருப்பத்தில் அதிமுக அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு எப்பொழுது எடப்பாடி அதிமுக சென்றார்களோ அப்பொழுது அதிமுகவை நம்பி இருந்து இதர அனைத்து கட்சிகளுமே நம்ம பாஸ் அல்லது நமக்கு தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள வலிமையான மக்கள் பேர் இயக்கம் அதிமுக என்று நம்பி இருந்த இதர கட்சிகள் எல்லாம் இவர்களுக்கே இன்னொரு பெரியவர் இருக்கார், அமித்ஷா இருக்கார், மோடி இருக்கார், அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இவர்கள் இயக்கம் நடத்துகிறார்கள், கட்சி நடத்துகிறார்கள்னா நேரடியாக அந்த முதலாளிகிட்டே அந்த தலைவர்கள்ட்டே நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் நேராக அமித்ஷா கரம் பற்றி மோடி கரம் பற்றி போயிட்டாங்க டெல்லிக்கு. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எடப்பாடியாவுக்கு வேறு ஆப்ஷன் பாஜகவை தவிர வேறு வழியே இல்லை. பாஜக அதில் தான் தந்திரமாக வேலை வந்துச்சு. நீங்கள் சென்ற முறையே பார்த்துருப்பீங்க, அதிமுகவை காட்டிலும் பாஜக கூட்டணியை கூடுதலாக கட்டியிருந்தது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால தான் நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி. இப்போ என்ன கூட அணுகுனாங்க. நான் இவ்வளவு கடுமையாக பாஜகவை முரண்பாட்டோடு கடுமையாக நாளெல்லாம் இந்தியாவிலேயே அதிகமாக விமர்சிக்கிற தனியரசுவை அவ்வளவு நெருக்கமாக அவ்வளவு காத்திருந்து கடைசி நேரத்து வரை காத்திருந்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய அணுகுமுறை கட்சியை வளர்க்கணும், கூட்டணியை வளர்க்க வேண்டும், திமுகவை அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னு அவங்க அவ்வளவு முனைப்பாக இருக்காங்க. எடப்பாடிகிட்ட அந்த முனைப்பு இல்லவே இல்லை. யாரோடும் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை, கட்சிக்காரர்களோடு தொடர்பு இல்லை, கட்சியிலிருந்து வெளியேறலோடு தொடர்பு இல்லை, கூட்டணி கட்சியினுடைய எந்த தலைவர்களோடும் தொடர்பு இல்லை, ஊடகவியலாளர்களோடு தொடர்பு இல்லை. இப்போ எங்கள் சேலமணியன் சொன்ன மாதிரி விமான நிலையத்தில் ரயில் நிலையத்தில் யாராவது கூட்டமாக வந்து பார்த்தாங்கன்னா சாக்லேட்டு ஏதோ கொடுத்துட்டு பாவச்சிரிச்சுக்கிட்டே போகிறது. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் அரசாங்கம், இவர் தான் நாளைக்கு அரசாக மாற போகிறாரு. அப்படின்னா அது பல வகைப்பட்ட மனிதர்களினுடைய அரவணைப்பில் அணுகுமுறையில் தான் நீங்கள் ஒரு 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 ஒட்டுமொத்த இந்த சமூகத்தையும் கட்டி அதற்கு வழிநடத்துகிற ஆற்றலை நம்பிக்கையும் பெற வேண்டிய தளத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அந்த இடத்துல இருந்து விலகினதுனால ஒரு வடநாட்டு இந்தி கட்சியால பாஜகவால இங்க வந்து கூட்டணி அமைத்து எடப்பாடிக்கு த்ரெட்டா இருக்கிறாங்க. ஓகே, அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். அது நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால என்டிஏன்னு முன்னிறுத்தி பாஜக ஒரு பெரிய கூட்டணியை இங்க கட்டமைக்க முடிஞ்சது. 2014 அதை வந்து அவங்க வந்து செய்தார்கள். இப்போ 10 வருஷம் கழிச்சும் அதை வந்து செய்யறாங்க. இந்த முறை அவங்க ஏடிஎம்கேவை விட கடந்து போயிட்டாங்களா? ஒரு புள்ளி மேல இருக்காங்களா? பெரிய கூட்டணி அவங்களுக்காக மற்ற கட்சிகள் உள்ள வர்றதுக்கான சாத்தியக்கூற அளவுக்கு அவங்க பலம் பெற்றுட்டாங்களா பாஜக? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. உங்களுக்கு என்ன எய்ம்? நான் முன்னாடி நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திமுகவை அகற்றணும். திமுகவை எப்படி அகற்ற முடியும்? பாஜக அதிமுகவோட கூட்டணியில் தான் அகற்ற முடியுமா? அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச விஷயம், பிஎல் சந்தோஷுக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க 2 பேரும் ஒன்னானாலே அந்த பக்கம் வந்து +12% ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவங்க வந்து ஒரு 100 மீட்டர் பந்தயம் வந்து 90 மீட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பாஜகவோட சேரலனாலும் போகாது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரே ஒரு உதாரணம் நான் இடைவெளி பண்ணிக்குவையா. 2011 ஜவஹர் உல்லையா அம்மாவோட எங்க கூட கூட்டணி இருந்து வெற்றி பெறுகிறார், ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவரா. 2016 தமிமுன் அன்சாரி ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை அதிமுக அணியில் இருந்தது என் கூட இருந்து அந்த சமூகத்தின் பிரதிநிதியா சட்டமன்றத்துக்குள்ள வேலை செய்யறாரு. அதிமுக எப்படி சிறுபான்மை மக்கள் நிராகரிச்சிட்டார் எங்க மணியான்னு சொல்றாரு. பிழையானது, தவறானது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதை எடப்பாடி பாஜகவை வாழ்கிறனா யாரு எந்த இஸ்லாமியர் வாக்களிப்பாங்க? நீங்க தொடர்ந்து பாருங்க, பாஜக செய்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே ஆன்டி முஸ்லிமா இருக்கு, ஆன்டி மைனாரிட்டியா இருக்கிறது எல்லா இடத்துலயுமே. கிரஹாம் ஸ்டெயின்ஸனுடைய மர்டரஸை வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. பில்கிஸ் பானுடைய மர்டரஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த இருக்கிற சாமியார் பூரா வெளியே இருக்கான். அந்த என்னது அந்த டேரா சச்சா சௌதனுடைய சீஃப் ஆசாராம் பாபு இருக்கிறவன் பூரா வெளியே இருக்கான். அதாவது இந்து சாமியார் என்ன செஞ்சாலும் வெளியே இருக்கலாம். இஸ்லாமியரும் முஸ்லீம்களை வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களை வந்து யாரு கொன்னாலும் பிரச்சனை கிடையாது, வெளியே விட்டுருவோம். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக போய்கொண்டிருக்கிறது. பிரச்சாரம் மட்டும் கிடையாது, உண்மையும் கூட. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு வந்து எய்ம், அதாவது பாஜகவினுடைய எய்ம் வந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்ற உங்களுக்கு எய்ம் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சரி, பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை போலரைஸ் பண்ணிடாதா இது? எப்படி எப்படி நோக்கம் எப்படி ஒர்க் அவுட் ஆகாதா? இல்ல, மிக தெளிவாக தெரிகிறது இல்ல. நீங்க என்ன கொண்டு வரீங்க? சம்ஸ்கிருதம் கொண்டு வர்றீங்க,
நீங்க வந்து மனு தர்மன்ங்கிறீங்க. இதெல்லாம் யாருடையது? இதெல்லாம் ஒரு பிராமணாதிக்க சமூகத்தினுடைய எல்லாமே குறிக்கோளாக இருக்குது. அப்போ மிக தெளிவாக தமிழக மக்களுக்கு, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து ஆரம்பிச்சு வருகின்ற மக்களுக்கு மிக தெளிவாக இதெல்லாம் தெரியும். அவர்கள்கிட்ட நீங்க ஏமாற்ற முடியாது. வடக்கில் இருக்கின்ற இந்துக்களும் தாராளமாக ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க வந்து இந்துத்துவா என்று வாக்கு கொண்டு போட்டு இருக்காங்க. இவங்க செய்த பெரிய தவறு இதுதான். அதாவது அதிமுகவும் விஜயும் வேற யாரானாலும் ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் இன்னைக்கு அது வெற்றி கூட்டணிங்க தமிழ்நாட்டில். அதை விட்டு போட்டு இப்ப நான் கேட்கிறேன், 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருந்து சீட்டு தேவைப்படுது, இல்லைன்னா சப்போர்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். அதிமுக ஜெயிச்சா சப்போர்ட், உங்களுக்கு வந்தா சீட்டுன்னு வச்சுக்கலாம். எந்த ஆட்சி 2026 அமைஞ்சா உங்களுக்கு வந்து அது சாதகமா இருக்கும்? அதிமுக ஆட்சி அமைஞ்சா தானே சாதகமா இருக்கும். அப்ப அவங்க சொல்றதை கேட்டு தானே நீங்க நடக்க வேணும். அவங்க சொல்றதை கேட்ட மாதிரியே தெரியலையே. இது ஒரு வற்புறுத்தப்பட்ட ஒரு கூட்டணியாகத்தானே தெரிகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல யூஷுவலாக ஒரு 10 ரவுண்டு 12 ரவுண்டு போன பிறகுதான் அவர்கள் வந்து முடிவு எடுப்பார்கள். இங்க 1 மணி நேரம் டெல்லியில பேசிட்டு இங்க 10 நிமிஷம் அவரை வெளியே நிறுத்தி வச்சுட்டு கூட்டணின்னு அறிவித்து போனா அது யாருக்கு சாதகமா இருக்கும்? அதிமுகவினரே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க பேசுகின்ற, நான் பேசுகின்ற செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? கழிவுல ஊத்துறாங்க, என்னங்க இந்த ஆள் பண்ணிட்டாருன்னு கேட்கறாங்க. அப்ப இது வந்து பாஜகவுக்கு தேவையற்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன். அண்ணாமலையை நீக்கினா நாங்க வந்து சேர்ந்துறோம்னு இவர் பேசியிருக்காரு போல தெரியுது. அந்த பேஸ்ல வந்து சரி நீக்கிட்டோம், வந்து சேர்ந்துருக்க முடிஞ்சு. பலமான கூட்டணிங்கிற பெர்செப்ஷன்ல இவங்க ஜெயிக்கல இன்னும்.